ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வணிகப்பணம். மார்க்கெட்டோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் எந்த டைமில் ஸ்பைக் ஆகும், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், அதில் ப்ரீமியம் ப்ரைஸு எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கோர்ஸ் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? 9321377227, ஓகேங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா அபோவ் வந்திருக்கிறான், அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கான். இதோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,715. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணும்போது 23,500 கால் ஆப்ஷன், 23,800 புட் ஆப்ஷன், இது ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 500 கால் ஆப்ஷனோட என்ட்ரி ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்சைடு வரணும் அப்படின்னா 315 ரூபாய் இருக்கணும், ரைட்டுங்களா? இது ஃபஸ்ட்டு திங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அதே மாதிரி அவனோட ஆப்போனண்ட் 800 புட் ஆப்ஷன் அந்த 315 ரூபாய்க்கு பிலோ வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் 315 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கிறான். அதே மாதிரி இவன் 315 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கிறான். இப்போ இவனோட க்ளோசிங் ப்ரைஸ் இப்போ அப்சைடு டைரக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவனோட க்ளோசிங் ப்ரைஸ் 356 ரூபாய் இருக்கிறான். ஆனால் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் 315. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். 315 அவன் வரணும். இந்த இடத்துல டைமிங் பார்த்துக்கோங்க, 10 மணிக்கு அவன் 315 தொட்டு இருக்கிறான். சேம் டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் 315 அது அபவ் க்ளோஸ் ஆகணும். இவன் 315 அபவ் க்ளோஸ் ஆகலை. ஸோ இதிலிருந்து தெரியுது மார்க்கெட்டு டவுன் சைடு டைரக்ஷனை நோக்கி போகாது, அப்சைடு டைரக்ஷனை நோக்கி தான் போகுன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? ஓகே, டன். இப்போ இந்த 315 நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 315 லிமிட் ஆர்டர் போட்டு அதே டைமில் சூப்பர் ட்ரெண்டும் க்ரீனில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட், இப்போ இந்த ப்ரீமியம் 315 என்ட்ரி எடுத்துட்டோம். இப்போ இது ஸ்பைக் ஆகணும் அப்படின்னா எந்த டைமிங்கில் ஸ்பைக் ஆகும், என்ன நடந்தால் கண்டிஷன் நடந்தால் ஸ்பைக் ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இவன் ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா 800 புட் ஆப்ஷன். இந்த இடத்துல இவனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 256ன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ 315ன்றது இந்த மணியில் நம்ம கண்டுபிடிச்ச ப்ரைஸிங்கு. அவன் அதுக்கு பிலோ இருக்கணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன், மார்க்கெட் மேலே போகணும்னா. ரெண்டாவது, ப்ரீமியம் ஸ்பைக் எப்போ ஆகும் அப்படின்னா இவனோட ஒரு ப்ரைஸ் இருக்கும், 256ன்ற ப்ரைஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ரைஸுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகணும், ஓகேங்களா? பிலோவில் வந்தாலே மார்க்கெட்டு ப்ரீமியம் ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது கால் சைடு. இப்போ இவனோட டைமிங் பாருங்கள், 256 உடைக்கும் போது 10:45க்கு 256 உடைக்கிறான். ஹை 260லேருந்து லோ 230 ரூபா போயிருக்கான், ரைட்டுங்களா? ஒரு 30 பாயிண்ட் குறைஞ்சிருக்கான். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், அதே 10:45க்கு கால் ஆப்ஷன் சைடு 500 கால் ஆப்ஷன், லோ 365, ஹை 410, ஆல்மோஸ்ட் 55 பாயிண்ட் அப் ஆகிருக்கிறான். இந்த விஷயங்களை தான் நம்ம சொல்லித்தருவோம் இந்த கிளாஸஸில், ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஸ்பைக் ஆகிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரே கேண்டிலில் நமக்கு 55 பாயிண்ட் கிடைக்குது. ஹை போனது பார்த்திங்கன்னா 460 ரூபா போயிருக்கான், 459 ரூபா போயிருக்கான். 315 என்ட்ரி 459 ரூபா போயிருக்கிறான். ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. இது புரிஞ்சுங்களா? டன். இப்போ மார்க்கெட்டு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்துருக்குறோம். ஒன்று, ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சு மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் போகான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மூணாவது, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட என்ட்ரி ப்ரைஸை கண்டுபிடிச்சிருக்கோம். நாலாவது விஷயம், இந்த ப்ரீமியம் எப்படி ஸ்பைக் ஆவான்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு எப்போ சைட்வேஸில் போவான்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ சைட்வேஸில் போகணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல 256ன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அவனோட அட்டமணி, அதாவது புட் ஆப்ஷன் 23,800 புட் ஆப்ஷன் 256 ரூபாய்க்கு பிலோவில் வந்துட்டான். இவன் சைட்வேஸு போக போகிறான் அப்படின்றத எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே, நிஃப்டி சார்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எங்கே சைட்வேஸ் போயிருக்கு, இந்த இடத்துல இருந்து சைட்வேஸ் போயிருக்கு, ஓகேங்களா? 12:15 ஒரு 12:45, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் சைட்வேஸ் போயிருக்கான். இந்த டைமிங் பார்த்துக்கோங்க, 12:15, ரைட்டுங்களா? அதே 12:15 இவன், அதாவது 23,800 புட் ஆப்ஷன் 12:15க்கு நான் வைக்கிறேன், ஓகேங்களா? 12:15
இவனோட ஹை டு லோ பிரைஸ் பாருங்கள் 230லேருந்து 245 வெறும் 15 பாயிண்ட் தான் போயிருக்கான் ரைட்டுங்களா. அதே மாதிரி இந்த கேண்டிலோட ஹை ப்ரைஸ் பாருங்கள், ஹை டு லோ பாருங்கள் 246லேருந்து 238 வெறும் 8 பாயிண்ட் கிட்ட போயிருக்கிறான் ரைட்டுங்களா. இந்த இடத்துல ஏன் சைட்வேஸ் போனான் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் அதாவது இந்த 256க்கு பிலோவில் இருக்கிறான் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவனோட ஆப்போனண்ட் யார் 23,800 கால் ஆப்ஷன். இவனோட ப்ரைஸ் பாருங்கள் ஹை டு லோ. இவனோட ஹை வந்து 216, லோ வந்து 212. இவன் 15 பாயிண்ட் போயிருக்கான். இந்த இடத்துல வந்து இவன் 256 அபவ் போனால் மட்டுமே இந்த இடத்துல மார்க்கெட்டு ரிவர்சல் ஸ்ட்ராங்காக வரும். இது புரிஞ்சிச்சிங்களா. இல்லைனா மார்க்கெட்டு சைட்வேஸில் தான் நடக்கும். அதாவது ஒரு சிம்பிளான கால்குலேஷனில் சொல்கிறோம் பாருங்கள். ஒரு 120 ரூபா ப்ரைஸ் இருக்குது, அதுதான் நம்ம என்ட்ரி ப்ரைஸு. இப்போ 23,800 கால் வந்து 90 ரூபாயும் 23,800 புட்டு வந்து ஒரு 80 ரூபாயும் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் 100% அந்த இடத்துல சைட்வேஸ் தான். நீங்கள் என்ன தான் என்ட்ரி எடுத்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது புரிஞ்சிங்களா. அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டு இந்த இடத்துல ரெட்டில் இருக்கிறான். அப்போ டவுன் சைடு டைரெக்ஷன் போக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்கிறான். இவன் 256 அபவ் போனால் மட்டும்தான் ப்ரீமியம் ஸ்பைக்கு நடக்கும், இல்லைனா சைட்வேஸ் தான் நடக்கும். இது புரிஞ்சிங்களா. ஓகே டன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஒரு ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதோட டைமிங் பாருங்கள் 2:30 மணி. 2:30 மணிக்கு ஒரு ஸ்பைக்கு கொடுத்துருக்குறான் புட் ஆப்ஷன் ரைட்டுங்களா. அதே 2:30 மணிக்கு நிஃப்டியில் வருவோம் ஓகேங்களா. நிஃப்டியில் வந்து 2:30 மணிக்கு ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கிறான் ரைட்டுங்களா. ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கிறான். இந்த இடத்துல இந்த ஸ்பைக்கு நடந்திருக்கு அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட்டு அதாவது புட் ஆப்ஷன்ஸு ஏன் ஏறணும் இதுதான் ஒரு கேள்வி. இங்கே பாருங்கள், இவன் 256 அபோவ் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தான் அப்படின்னா பெரிய ரிவர்சல் கிடச்சிருக்கும் சரிங்களா. இவன் 256 அபோவ் வந்திருந்தானா இந்த ப்ரீமியம் பெரிய ரிவர்சல் கிடச்சிருக்கும். இவன் 315க்கு மேலே போயிருப்பான். இவன் 256 வராத வரையும் இது என்ன பெரிய கேண்டில் கொடுத்தாலும் நமக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்காது ஆப்ஷன் ப்ரீமியமில். நம்ம வெறும் வந்து இந்த நிஃப்டி சார்ட்டை வச்சுக்கிட்டு இது பெரிய கேண்டில் வந்துருச்சு நான் புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வராது. நிறைய பேர் ட்ராப் ஆகிற இடம் எங்கே அப்படின்னா இது பாருங்க, இந்த பெரிய கேண்டில் வந்திருக்குது, இங்கே ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்குது, நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா, கால் சைடு எடுக்கலாமா, புட் சைடு எடுக்கலாமான்னு எடுப்பீங்க. 1 மணி நேரமோ 3 மணி நேரமோ மார்க்கெட் 10லேருந்து 15 பாயிண்ட் கூட ப்ராஃபிட் கொடுக்காது. ஆனால் ஈஸியாக நம்ம 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம். இதுதான் ட்ரிக்ஸு. ஆப்போனண்ட்டு லாஸ் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். இந்த இடம் எந்த இடத்துல நடக்குது, ப்ரீமியம் எப்போ ஸ்பைக் ஆகுன்றத தெரிஞ்சு ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 9321377227. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தாட்டையும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.